தமிழ் சாகா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திரை விமர்சனம்ல நம்ம பார்க்க போற படம் விஜய் ஆண்டனி நடிச்சு வெளியாகிருக்கிற ஹிட்லர். இந்த படத்தை இயக்குனர் தனா இயக்கியிருக்காரு. கதைப்படி தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி ஒரு ஆத்த கடக்க முயலும்போது சில பெண்கள் வந்து அங்கே உயிரிழந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கதை வந்து சென்னையில் நடக்குது. சென்னையில் விஜய் ஆண்டனி ரொம்ப சாமிங்காக சாக்லேட் பாயா ரெடின் கிங்ஸ்லி வீட்டில் ஒரு மாதம் நான் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்லிட்டு உட்காந்துறாரு. இன்னொரு பக்கம் சரண்ராஜ் வந்து அடுத்த சிஎம் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிறாரு. எலெக்ஷன் டைமு, அந்த எலெக்ஷன் டைமில் அந்த கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா, கட்சி ஜெயிக்கும் ஆனா நீ ஜெயிக்க மாட்ட அப்படிங்கிறதுனால சரண்ராஜ் ஒரு பிளான் போடுறாரு. எப்படியாவது எத்தனை தலைவர் இருந்தாலும் சரி, எப்படியாவது இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற ஒரு சபதம் விட்டு, எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி பணத்தைலாம் அந்த எலெக்ஷன் கமிஷனர்லாம் வந்து மறைச்சு ஏதாவது பண்ணி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நூதன முறையில் அந்த பணத்தை கடத்திக்கிட்டே இருக்காரு. ஆனா இந்த கடத்துற பணத்தையும் ஒரு கும்பல் வந்து கடத்திட்டு போகுது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் டிசிபியா இருக்கிற கௌதம் மேனனுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் வருது. அதாவது என்னன்னா, இந்த எலெக்ஷன் டைம்ல ஒரு முக்கியமான கேங்ஸ்டர்ஸ் ஒரு 3 பேர் துப்பாக்கியால சுடப்படுறாங்க. அந்த கன்னு வந்து தமிழ்நாட்டில் புழக்கத்துல இல்லாத ஒரு கன்னு. அது யார் வச்சிருக்கா, எங்க வச்சிருக்கா, எப்படி வச்சிருக்கா அப்படின்னு தெரியல. அதையும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாரு. ஸோ இந்நிலையில வந்து இந்த அரசியல்வாதியான சரண்ராஜுடைய பணத்தையும் கண்டுபிடிச்சாலும் இந்த கன்னு வச்சு யார் சுட்டது யாரு அப்படின்றது விஜய் ஆண்டனி அவர் பாட்டுக்கு நார்மலா லவ் பண்ணி ஒரு லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. யாரு அங்க மேற்கு தொடர்ச்சி மலையில அந்த ஆத்துல அடிச்சுட்டு போன அந்த மக்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்றதுதான் இந்த படத்துடைய ஒட்டுமொத்த கதையுமேவும். படத்துல ஹிட்லர் அப்படின்னு பேர் வச்சதுனால ஏதாவது ஒரு சர்வாதிகாரம் இல்லை ஒரு வித்தியாசமான கதையம்சம் இருக்கும், இல்லை முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசுவாங்களோ அப்படின்னு நம்ம நினைச்சோம். அந்த மாதிரிலாம் இதில் ஒன்றுமே கிடையாது. இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய பலமாக பார்த்தது அந்த ஒளிப்பதிவு மட்டும்தான். அந்த ஒளிப்பதிவு ஒரு அவ்வளோ அழகாக இருந்துச்சு, பயங்கர ஏஸ்தட்டிக் சென்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வேற எங்கே ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு ப்ளஸ் இருந்த மாதிரி எல்லாம் தெரியல. படத்துடைய டைரக்டர் வந்து மணிரத்னத்தோட அசிஸ்டண்டாக இருந்த ஒரே காரணத்தினாலே என்னவோ மணிரத்னத்தோட சாயல் அங்கங்கே அப்படின்னு தெரிக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து நிறைய காட்சிகள் வச்சிருக்காரு. அதெல்லாம் பழக்கப்பட்ட காட்சிகள், அதனால நமக்கு வந்து அது பெருசாக ஈர்க்கவும் செய்யலை. அதே மாதிரி ரெடின் கிங்ஸ்லியோட காமெடியுமே இங்கே பெருசாலாம் ஒன்றுமே எதுவும் ஆகலை. இந்த படத்தோடைய ஹீரோவான விஜய் ஆண்டனி மண்டையில் ஒரு விக்கு வச்சுட்டு படம் முழுசு சுத்துறாரு. அந்த விக்கு அவருக்கு செட்டே ஆகலை. அவர் பாட்டுக்கு நார்மலாக இருந்திருந்தாலுமே நல்லா தான் இருந்திருப்பாரு. அவரை போட்டு வச்சு விக்கு போட்டு நான் சாக்லேட் பாய் மாதிரி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் பண்ற ரொமான்ஸும் செட் ஆக மாட்டேங்குது, அவர் பண்ற அந்த ஆக்ஷனும் செட் ஆக மாட்டேங்குது. கொடி பறக்குது படத்துல அந்த ரஜினிக்கு ஒரு கெட்டப் கொடுத்துருப்பாங்க, வீரமணின்னு ஏதோ ஒரு மண்டையில ஒரு முடி வச்சு, அதை கூட விவேக் வந்து காமெடி பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி எங்கேயோ விக்க கொடுத்து வச்சிருக்காங்க போல. பார்க்கும்போதெல்லாம் அதான் ஞாபகத்துக்கு வருது. அந்த அளவுக்கு இந்த விக்க கொடுத்து விஜய் ஆண்டனிக்கு எடுத்து வச்சிருக்காங்க. சரண்ராஜ் இந்த படத்துல ஒரு அரசியல்வாதி நடிச்சிருக்காரு. ஜென்டில்மேன் படத்துல அவர் ஒரு போலீஸ் நடிச்சிருப்பாரு. 44 கோடி திருடனை கண்டுபிடிக்கிறதா அவரோட தலையாய கடமையா தலையில இருக்க முடியெல்லாம் எடுத்துருப்பாரு. இதுல அதே கதையை உல்டா பண்ணி சரண்ராஜே அரசியல்வாதிக்கு அவரே வில்லனாக்கி வச்சிருக்காங்க. ஸோ எவ்வளவு பெரிய காலக்கொடுமை இருபத்துங்க. அந்த மாதிரி இங்க ஒரு விஷயம் இருக்கு. அப்புறம் இந்த படத்துல ஒரு ஹீரோயின் வருது. அந்த ஹீரோயினும் வழக்கம் போல வந்து இந்த ஹீரோயினா ஒரு லூஸ் மாதிரி தான் தெரியும் அப்படின்னு வாயில, அது மாதிரி ஒரு லூஸ் மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதுவுமே இந்த படத்துல செட் ஆகுது. ரெண்டாவது, இந்த படத்தோட இசை விவேக் வீரவின் அவரு எதுக்கு மியூசிக் போறாருன்னா பயங்கரமா கிரைமா இருக்கணும் அப்படின்னு மியூசிக் போறாரு. கொஞ்சம் கூட ஒட்டவும் இல்லை, அந்த பாட்டும் சகிக்கவும் முடியல, அந்த மாதிரியான ஒரு இது. ஸோ ஆமொத்தத்துல இந்த படத்துல இவ்வளவு மைனஸ் இருக்கு. பிளஸ்ன்னு அப்படின்னு பார்த்தோம்னா பெருசாக எட்டி பார்க்கும்போது அங்கங்கே சில காட்சிகள் நல்லா இருக்கும். அது மட்டும்தான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. விவேக் பிரசன்னா ஒரு நல்ல நடிகர், அவருடைய நடிப்பையும் இந்த இடத்துல சாவடிச்சிட்டாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ண அந்த இயக்குனர் தனாவை பற்றி நம்ம பேசியே ஆகணும். அவர் இதுக்கு முன்னாடி கொடி வீரன் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் வானம் கொட்டட்டும் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்திருந்தாரு. இந்த கொடி வீரன் படமும் சரி, வானம் கொட்டட்டும் படமும் சரி, அந்த அளவுக்கு பெருசாலாம் பேசப்பட்ட படங்கள்லாம் கிடையாது, சுமாரான படங்கள் தான். ஸோ இந்த படத்துலையாவது அவர் வித்தியாசம் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தா, பக்கா கமர்ஷியலா ஒரு படத்தை வந்து எடுக்கிறேன் அப்படிங்கிற பெயர்ல இந்த படத்தோடைய வீரியமே இல்லாம அடுத்தடுத்து என்ன கதை அப்படிங்கிறது கணிக்கிற மாதிரியான ஒரு கதையை எடுத்து வச்சிருக்காரு. அதுலயுமே வந்து லாஜிக் ஓட்டைகள் அப்படிங்கிறது கிடையாது, படமே லாஜிக் ஓட்டைகள் தான் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ ஒரு படம் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அது கொஞ்சமாவது பொறுப்பா அந்த கதையை இன்னும் எந்த மாதிரியெல்லாம் மெருகத்தெல்லாம் சொல்லி பார்த்துருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அதை எதுவுமே பண்ணாம விட்டாங்க. அப்புறம் இந்த திரை விமர்சனம்ல முக்கியமா வந்து விஜய் ஆண்டனிக்கு வந்து ஒரு வேண்டுகோள் விட்டாகணும். ஏன்னா விஜய் ஆண்டனி இந்த படத்துக்காக தெருவில் இறங்காத குறையா அவ்வளவு ப்ரொமோஷன்ஸ்ல போய் நின்னாரு, அவ்வளவு ப்ரொமோட் பண்ணாரு. விஜய் ஆண்டனியோட படங்கள் அவர் ஒரு ஹீரோ அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மக்கள் யாரும் வந்து பார்க்க வரல. விஜய் ஆண்டனி படம் அப்படின்னா அதில் ஒரு வித்தியாசமான கதை இருக்கும், ஒரு வித்தியாசமான கதைக்கரு இருக்குன்ற நம்பிக்கையில தான் படம் பார்க்க வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் இந்த படத்துக்கு இவ்வளோ தூரத்துக்கு இறங்கி வந்து ப்ரொமோஷன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நல்ல கதைகள் இருந்துச்சுன்னா விஜய் ஆண்டனி படம் பார்க்கறதுக்குனே கூட்டங்கள் எப்பவுமே வரும். தயவு செய்து உங்களுடைய மதிப்பையும் வேல்யூவும் இதில் குறைச்சிக்க வேண்டாம் சார் அப்படிங்கிறது எங்களுடைய தாழ்மையான கருத்து. மேலும் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஹிட்லர் ஏகப்பட்ட குறைகள் இருந்த ஒரே காரணத்தினால இது பெருசாக ஜொலிக்காத ஒரு ஹிட்லராகவே போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். எங்களுடைய இந்த ரிவ்யூ
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது முரண்பாடு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.